ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டுக்கு கூட்டணி ஆட்சி ஒத்து வராதுன்னு கூறின நிலையில மதுரையில வந்து காங்கிரஸ் கட்சியினர் ஆட்சியில் பங்கு வேணும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க மேடம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மதிமுகன்னு நடத்தினாலும் இவருக்குன்னு ஒரு கட்சி இருந்தாலும் இவருக்குன்னு ஒரு மக்கள் பட பின்னாடி இருந்தாலும் இன்னைக்கு இவர் அறிவாலயத்தின் கொத்தடிமையா ஆயிட்டாரு. எல்லாரும் வைகோவா மாறிடுவாங்க, எல்லாரும் கட்சி பின்னாடி கொத்தடிமையா அறிவாலயத்துல கும்பிடு போட்டு கால் பிலாசபியில உங்க காலையே சரணாகதி அடிவாங்கன்னு எவ்வளோ சார் எவ்வளோ நாள் சார் நம்பிட்டு இருப்பீங்க? திமுகவில் என்னன்னா சரண்டர் ஆர் டை, இதுதான் அவங்க பிலாசபி. நாங்கள் டெல்லிக்கு எப்போவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல், நாங்கள் டெல்லிக்கு எப்போவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு வாங்க. இப்போதான் புரிஞ்சுது அந்த டெல்லின்றது ராகுல் காந்தின்னு. நம்ம டெல்லியிலேருந்து ராகுல் காந்தி அவர்கள் ஸ்டாலின் கிட்ட பேசிட்டாரு. இங்க நீங்க பக்கத்துல ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்க நீங்க இவ்வளவு தூரமா போயிட்டீங்க. ஆனா டெல்லி பக்கத்துல வந்துடுச்சா? நாங்க திமுக, எங்க அப்பன் கருணாநிதி பேசுங்களேன் சார், பேசுங்களேன், நான் தனித்தே போட்டிடுவேன் அப்படின்னு தில்லு இருந்தா எலெக்ஷன்ல தனித்து நிக்க சொல்லுங்க. சமத்துவம் சமத்துவம்னு மேடையில பேசுறீங்களே, சமத்துவ கொள்கை இதுதானே சமத்துவம்? ஃபர்ஸ்ட் உங்க மக்களை உங்களை நம்பி வந்த கூட்டணிக்கு நீங்க சமத்துவத்தை கொடுங்க, அப்புறம் மக்களுக்கான சமத்துவத்தை பேசுவோம். விஜய் அவர்கள் வராம இருந்தா கண்டிப்பா காங்கிரஸ் திமுகவோட தான் போயிருக்கோம். அவங்களுக்கு கிடைச்சிருக்க ரொம்ப ஒரு அரிய வாய்ப்பு. அவங்க இதை பயன்படுத்திட்டா காங்கிரஸ் தமிழ்நாட்டில் நிலைக்கும். நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் சிறப்பு விருந்தினராக பாஜகவை சேர்ந்த பிரியாஸ்ரீ அவர்கள் இருக்கிறார். வணக்கம் மேடம். மேடம், ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டுக்கு கூட்டணி ஆட்சி ஒத்து வராதுன்னு கூறின நிலையில் மதுரையில் வந்து காங்கிரஸ் கட்சியினர் ஆட்சியில் பங்கு வேணும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க மேடம். இதை எப்படி மேடம் பார்க்குறீங்க? கரெக்டு தானே? ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸ் தேசிய கட்சி, அதாவது இந்தியாவில் ஒரு மிக முக்கியமான யாராலையும் மறுக்க முடியாத ஒரு தேசிய தலைமைக்குள் உள்ள ஒரு கட்சி காங்கிரஸ். அதுவும் சுதந்திர காலத்துலேருந்து இருக்கிற கட்சி. நீங்கள் வேணா இது தமிழ்நாடு ஏன் கோட்டைன்னு கொண்டாடினாலும் திமுகவினர் தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளே தானே இருக்கு. காங்கிரஸ் தேசிய கட்சி ஆச்சையா, அதுக்கு எப்படி ஆட்சியில் பங்கு இல்லை, அதிகாரத்தில் பங்கு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? கரெக்டான கேள்வி கேட்குறாங்க. ஆன் டாட். இன்னைக்கு ஒரு கட்சி ஒரு கூட்டணின்றது ஒரு தேர்தல் வியூகமே தவிர ஒரு கட்சி எப்போ ஒரு முக்கியத்துவம் பெறுது, ஒரு கட்சி எப்போ ஒரு ஆட்சிக்கு வருதோ அதிகாரத்துக்கு வருதோ அப்போதான் அது முக்கியத்துவம் பெறுது. ஏன்னா நான் ஒரு சாதாரண ஒரு பாமர மக்களா, நான் ஒரு சாதாரண தமிழச்சியா நான் ஒரு கட்சியில் இருக்கேன்னா என் கட்சி எப்போ ஆட்சிக்கு வரும் தான் நான் வெயிட் பண்ணுவேன். கரெக்டாக அந்த நாளை எதிர்பார்த்து தான் நான் இருப்பேன். ஒரு கட்சி தொண்டர், அடிப்படை தொண்டரோட கனவு என்ன? என் கட்சி ஆட்சிக்கு வரணும்ப்பா, என் கட்சி அதிகாரத்துக்கு வரணும்ப்பா. அப்போ தான் நம்ம நினைக்கிறது நம்மளுக்கான ஸ்கீம்ஸ் வரும், நம்மளுக்கான திட்டங்கள் வரும். நம்ம மக்களுக்கான எந்த மக்களுக்காக அந்த கட்சி தொடங்கினாங்களோ, எந்த சமுதாயத்துக்காக அந்த கட்சியை தொடங்கினாங்களோ, அந்த தலைவர் முன்னெடுத்து வந்தாரோ அந்த சமுதாயத்துக்கான திட்டங்கள், அந்த மக்களுக்கான திட்டங்கள், அந்த மக்களை எப்போ முன்னேற்ற முடியும்? எப்போ அந்த கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துவோம் அப்போ தான் பண்ண முடியும். கரெக்டான கொஸ்டின் சரியாக போட்டாங்க ஆன் டாட். எலெக்ஷன் டைமில் பிரவீன் காந்தி மேலையும் மாணிக்கம் தாகூர் மேலையும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நடவடிக்கை எடுத்தால் நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வரோன்னு சொல்லிட்டு இந்து நாளிதழில் இன்னைக்கு திமுக பற்றி ஒரு செய்தி வந்திருக்கு மேடம். இது எப்படி மேடம் பார்க்குறீங்க? அவங்க 2 பேரும் நீக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, நீக்கினாதான் பேச்சுவார்த்தைக்கு வருவோம் அப்படிங்கிறாங்களா மேடம்? சரியான போட்டி, சபாஷ், சரியான போட்டி. ஸோ இன்னைக்கு இவர் யார்? வைகோ அவர்கள். அதாவது இன்னைக்கு இவர் அறிவாலயத்தின் 81 வயசு கொத்தடிமையா உருவெடுத்துட்டாரு. பக்கா திமுகவினரா ஆயிட்டார். இன்னைக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மதிமுகன்னு நடத்தினாலும் இவருக்குன்னு ஒரு கட்சி இருந்தாலும் இவருக்குன்னு ஒரு மக்கள் பட பின்னாடி இருந்தாலும் இன்னைக்கு இவர் அறிவாலயத்தின் கொத்தடிமையா ஆயிட்டாரு. ஸ்டாலின் அவர்களே, எல்லாரும் அதே மாதிரி எல்லாரும் வைகோவா மாறிடுவாங்க, எல்லாரும் கட்சி பின்னாடி கொத்தடிமையா அறிவாலயத்தில் கும்பிடு போட்டு கால் பிலாசபியில் உங்க காலையே சரணாகதி அடிவாங்கன்னு எவ்வளோ நாள் சார் நம்பிட்டு இருப்பீங்க?
நீங்க வைகோ வந்து இன்னைக்கு ஒரு கட்சியின் தலைவர்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு தொண்டன், திமுகவின் தொண்டனா செயல்படுறாரு. எவ்வளோ கேவலமா இருக்கு, எவ்வளோ வந்து அந்த மக்களுக்கு வலிக்கும். இன்னைக்கு மதிமுக தொண்டர்களுக்கு, மதிமுகவோட முன்னேற்றத்துக்காக களத்துல உழைக்கிற அந்த ஒரு தமிழனுக்கும் இன்னைக்கு மனசு எவ்வளோ வலிக்கும். இன்னைக்கு வைகோ அவர்கள் மைக்கை பிடிச்சு பேசுறாரு, கூட்டணியில பங்கு இல்லை, ஆட்சியில பங்கு இல்லைன்னு அதுதான் ஸ்டாலின் சொல்லிட்டாரு. ஆனாலும் எங்க எல்லாருக்கும் அதுல சம்மதம். நாங்க எதுவும் ஆட்சியில பங்கு கேட்கல, அதிகாரத்துல பங்கு கேட்கல. அவங்க கேட்குறாங்கன்னா அவங்க தப்புன்னு சொல்றாங்க. இன்னைக்கு வைகோ அவர்கள் தன்னிலை மறந்து தான் ஒரு தலைவர், தான் ஒரு கட்சி நடத்துறோன்னு மறந்து பேசுறாரு. இது அவர் மதிமுகவுக்கு அழிக்கிற துரோகம் இல்லையா? இது அவர் மதிமுக தொண்டர்களுக்கு இழைக்கிற துரோகம் இல்லையா? நான் கேட்குறேன். அதில் விசிகா திரும்ப அவர்கள் ஆவுனா மீசையை முறுக்கும் சாதாரண பொதுமக்களை பார்த்தா மீசையை முறுக்கும் திரும்ப அவர்கள், உங்க மீசையை கொஞ்சம் போய் அறிவாலயத்துல முறுக்குங்களேன், அங்க இந்த முறுக்கு செல்லாதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால அவரும் இன்னும் ஆட்சி கனியவில்லை அப்படின்னு பேசுறாரு. எப்பதான் கனியும் சார்? எப்பதான் கனியும் நான் கேட்குறேன். உங்களுக்கே வயசாகி நீங்களே ரிட்டையர் ஆயிடுவீங்க போல இருக்கு. அவர் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவா பேசுறாரு மேடம், அவங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்றாரு. அதான் அவர் சொல்ல முடியாம மெல்ல முடியாம அவரை எந்த பக்கம் கோல் போடுறதுன்னு அவருக்கு தெரியல. ஒருவேளை காங்கிரஸ் வெளியில போச்சுன்னா இவர் அவர் கூட வெளியில போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ரொம்ப நல்லதுன்றேன். ஏன்னா இன்னைக்கு திருமா அவர்களை நிஜமாவே அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்தார்னா நான் நிஜமா அவருக்கு ஒரு பெரிய கும்பிடு போடுவேன். திருமா அவர்களே, இன்னைக்கு தான் நீங்க ஒரு ரியல் தலைவரா, இவ்வளோ நாள் ரியல் தலைவரா இருந்த நீங்க இன்னைக்கு தான் ரியல் தலைவரா ஆரம்பிச்சிருக்கீங்க. சபாஷ் திருமா அவர்களே அப்படின்னு ஒரு போடலாம் அவருக்கு. அதனால கண்டிப்பா இன்னைக்கு திருமா அவர்கள் போல்டா டெசிஷன் எடுக்கணும்னு நினைக்கிறேன். பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக்கம் தாகூரையும் பார்த்து திமுக பயப்படுதா மேடம்? வெளியில அவங்கள நீக்கணும். அப்புறம் கரெக்டா சொன்னீங்க. இன்னைக்கு இது தமிழ்நாடு, இது ஏன் கோட்டைன்னு தான் ராஜாங்கம்னு நினைச்ச ஆள்ற திமுக இன்னைக்கு மக்களை ஒரு வணிக பொருளை பார்த்து தன்னோட ஆட்சி, அதாவது இன்னைக்கு திமுகவினருக்கே திமுகல மதிப்பில்லை. இன்னைக்கு திமுக ஸ்டாலின் அவர்களின், கருணாநிதி அவர்களின் குடும்ப சொத்து. என்னைக்கு அண்ணா அவர்கள்லேருந்து கருணாநிதி அவர்கள் தலையெடுத்தாரோ அன்னியே திமுக கொள்ளையடிக்கப்பட்டது. திமுக ஒரு பொது சொத்துலேருந்து ஒரு குடும்ப சொத்தா அபகரிக்கப்பட்டது. அன்னைக்கே அவுட்டு திமுக. இன்னி வரைக்கும் திமுகவினர் உழைத்து களத்துல நிற்கும் திமுகவினரை நான் ஒத்த கேள்வி கேட்க விரும்புறேன். ஏன் சார் ஓடா உழைக்கிறீங்களே, என் குடும்பமே திமுக, எங்க அம்மா பாட்டா அப்பன் எல்லாம் திமுகன்னு நீங்க மாறி தட்டிக்கிறீங்களே சார். திமுகவின் இளைஞர் அணி தலைமைக்கோ நீங்க என்னைக்காவது கனவு காண முடியுமா சார்? ஏன் திரு துரைமுருகன் அவர்கள், மாண்புமிகு துரைமுருகன் அவர்கள், இன்னைக்கு அவர் கூட ஈவன் ஒரு துணை முதலமைச்சர் பதவிக்கு அவர் லாய்க்கு இல்லையா? நான் கேட்குறேன் துரைமுருகன் அவர்களை, ஏன் சார் நீங்க வாழ்க்கை முழுக்க திமுகல கொத்தடிமையா இருந்துட்டீங்களே, ஏன் சார் உங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கல? நீங்க லாய்க்கு இல்லையா? உங்களுக்கு அனுபவம் இல்லையா? அதிகாரம் இல்லையா? இல்ல அதனாலதான் மாணிக்கம் தாகூர் வந்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரா? கண்டிப்பா. இன்னைக்கு திமுகவென்றது ஒரு குடும்ப ஆட்சின்றது இது மூலமா மக்கள் வெட்ட வெளிச்சத்துக்கு வருது. மக்கள் இது மூலமா தெரிஞ்சுக்கணும். ஒரு தமிழ்நாட்டின் குடிமகனும் இன்னைக்கு இது மூலமா வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சுக்கணும். திமுகல என்னன்னா சரண்டர் ஆர் டை, இதுதான் அவங்க பிலாசபி. இன்னைக்கு திமுகவோட சர்வாதிகார போக்கு இன்னைக்கு இல்ல, என்னைக்கு கருணாநிதி அவர்கள் தலையெடுத்தாரோ அன்னியிலேருந்து 75 வருடம் இந்த சர்வாதிகார போக்கு எடுத்த திமுக இன்னைக்கு ரியலி தேங்க்ஸ் டு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள், அவருக்கு நிஜமா பெரிய ஒரு மாலை அணிவித்து அவருக்கு ஒரு விழாவை கொண்டாடணும். பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் கண்டிப்பாக இவங்களுக்கெல்லாம் ஸ்டேஜ் போட்டு விழாவை கொண்டாடணும். ஏன்னா நிஜமா நீ களத்துல என்ன இருக்கோ அதை பேசுறவன் தான் என் தலைவன், அதை பேசுறவன் தான் தலைவன். ஒருவேளை திமுக டிமாண்ட் வைக்கிறாங்களா, தாவேக்கா இருக்கிறனால வந்து நம்ம போட்டு பார்ப்போம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக அதை எடுத்துக்கணும். நமக்கு ஒரு சம்பவம், ஒரு சிச்சுவேஷன் நடக்கும்போது தானே
நம்ம அதை பயன்படுத்த முடியும். அதுதான் தலைவன். இன்னைக்கு மாணிக்கம் தாக்கூர் அவர்களும் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களும் நல்ல அரசியல் தலைவர்கள் என்று நிரூபிச்சிட்டாங்க. அப்ப ஏன் செல்வ பெருந்தகையர் அவர்கள் இன்னும் அணில் குஞ்சு மாதிரி அறிவாலயத்திலேயே சரணாகதி அடைஞ்சிருக்காரு? ஏன் இன்னும் வாயை திறக்கல? என்ன பெட்டிகள் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு தெரியலையே. ஏன்னா மாணிக்கம் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் தலைமையிடத்தை தெரிவிச்சிட்டேன், ஆட்சியில் பங்கு வேணும்னு சொல்லி தெரிவிச்சுட்டு தான் பேசுறேன் அப்படிங்கிறாரு. இப்போ ராகுல் காந்தி பேச சொல்லியிருக்காரா? அதாவது இன்னைக்கு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் சொல்றாரு, கெஞ்சறாரு, எங்களுக்கு தயவு செய்து மரியாதை கொடுங்க, எங்களுக்கு தயவு செய்து மரியாதை கொடுங்க, நாங்க காசு பண்ண வேணா தரோம், ஆனா தயவு செய்து எங்களை மரியாதையா மட்டும் நடத்துங்க, எங்களை பொது வெளியில தயவு செய்து எதுவும் பேசிடாதீங்க அப்படின்னு கெஞ்சறாரு. அந்த அளவுக்கு அவரோட ஒரு கீழ்த்தனமான நிலைமைக்கு வந்துட்டாரு. அதுக்கு மேல சார் மரியாதையெல்லாம் கெஞ்சி வாங்கக்கூடாது. ஏன்னா இத்தனை வருஷம் அமைதியாக இருந்துட்டாங்க, இப்போ பொங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? கண்டிப்பா தாவேகாவின் வருகை ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கு. காங்கிரஸ் வெற்றி கழகம், இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் கேன் பி ரீநேம்ட் அஸ் காங்கிரஸ் வெற்றி கழகம். ஏன்னா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் படே யூஸா இருக்கு. இதை அவங்க யூஸ் பண்ணிக்கணுன்ற. ஏன்னா இன்னி வரைக்கும் காங்கிரஸ் கிட்டத்தட்ட அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. திமுகவோட கூட்டணியில பல எலெக்ஷன் சந்தித்து இன்னி வரைக்கும் காங்கிரஸோட சீட்டை அப்படியே டவுன் ஸ்லைட் ஆகிட்டே இருக்கு. காங்கிரஸ் இன்னைக்கு காணாமல் போயிடும் போல இருக்கு. அப்போ இந்த மாதிரி நான் வாழ்வா சாவா நான் தத்தளிச்சிருக்கல ஒரு புதக்குழியில் இருக்கப்போ நான் கையை நீட்டு ஏதாவது எனக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கதான்னு நம்ம சாதாரண மனுஷங்களே யோசிக்க மாட்டோமா இல்லையா? அப்போ தாவேக்கான்னு ஒன்று வந்திருக்கு, அதை யூஸ் பண்ணையா செல்வ பெருந்தகை அவர்களே, அதை யூஸ் பண்ணுங்களேன் அந்த சான்ஸை. இதை விட்டா அடுத்த எலெக்ஷன் அவ்வளோதான் காலி. இது வரைக்கும் மேடைக்கு மேடை ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், உதயநிதி அவர்களாக இருக்கட்டும், நாங்கள் டெல்லிக்கு எப்போவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல், நாங்கள் டெல்லிக்கு எப்போவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு வாங்க. இப்போ தான் புரிஞ்சுது அந்த டெல்லின்றது ராகுல் காந்தின்னு. ஏன்னா மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் சொல்கிறாரு, நமக்கு மரியாதை கண்டிப்பாக கிடைச்சிரும். ஏன்னா நம்ம டெல்லியிலேருந்து ராகுல் காந்தி அவர்கள் ஸ்டாலின் கிட்ட பேசிட்டாரு. ஏயா இங்கே நீங்கள் பக்கத்தில் ஒரு பக்கத்தில் தொலை இருக்கீங்க, ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க நீங்கள் இவ்வளோ தூரமாக போயிட்டீங்க, ஆனால் டெல்லி பக்கத்தில் வந்துடுச்சா? நான் கேட்குறேன், என்ன காமெடி நடக்குது? அது மாதிரி நீங்கள் முகப்பேர் பகுதியில் ஆட்சியில் பங்கு வேணும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி தலைவர் வேணுகோபால், கேசி வேணுகோபால் பங்கேற்கிற நிகழ்ச்சி அவர் வராரு, ஒட்டியிருக்காங்க. அப்போ உண்மையிலேயே காங்கிரஸ் திமுகவை விட்டுட்டு வெளியில் போகிற முடிவு எடுத்துருச்சா? அதாவது இன்னைக்கு காங்கிரஸ்க்கு நல்லதுன்னா திமுக விட்டு வெளில வந்தாதான் காங்கிரஸ்க்கு ஒரு ரியல் விடியல் பிறக்கும். ஸோ ரீல் வீடியல் பற்றி நம்ம பேசலாம், அது 4-5 வருஷம் பார்த்துட்டோம் அந்த ரீலை. ஸோ இன்னைக்கு ரியல் விடியல் வேணும்னா காங்கிரஸ் திமுக கூட்டணியிலேருந்து வெளில வந்தாதான் அதுக்கு ஒரு தனித்துவம் வேணும், தனித்துவம் வரும். அதுக்குன்னு ஒரு இடம் தமிழ்நாட்டில் அதை தக்க வச்சுக்க முடியும் இனிமே வர காலங்களில். ஸோ நம்ம பிற்காலத்தை பற்றி யோசித்தோன்னா, இந்த எலெக்ஷனை விட்டுட்டு நம்ம ஒரு பிற்காலத்தை நோக்கி ஒரு தொலைநோக்கு பார்வையோடு யோசித்தோன்னா காங்கிரஸ் கண்டிப்பாக திமுக கூட்டணியிலேருந்து வெளில வந்தே ஆகணும். அண்ட் இதுதான் அவங்களோட கோல்டன் சான்ஸ், கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த தங்க சுரங்கம் தாங்கேக்கான தங்க சுரங்கமை அவங்க பயன்படுத்திட்டா இந்த எலெக்ஷனில் உண்டு, இல்லாட்டி புட்ட கேஸ். ஒருவேளை காங்கிரஸ் வெளியில் போயிடுச்சுன்னா திமுக தேர்தலை சந்திச்சா அதோகதி ஆகட்டுமேன்றேன். சர்வாதிகார ஆட்சிக்கு நோ, இது தமிழ்நாடு. அது எப்படிப்பட்ட தோல்வியா இருக்கும் மேடம்? கண்டிப்பா அது படு தோல்வி. ஏன்னா இன்னைக்கு திமுகன்றது என்னதான் நான் அப்பங்காரன் பாட்டங்காரன் எல்லாம் அப்படின்னு நீங்க கையை தூக்கி பேசினாலும் சார், ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு தில் இருந்தா, நான் ஒத்த கேள்வி கேட்குறேன் ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு தில் இருந்தா நான் தனித்தே போட்டிடுவேன். நாங்க திமுக, எங்க அப்பன் கருணாநிதி, பேசுங்களேன் சார், பேசுங்களேன், நான் தனித்தே போட்டிடுவேன் அப்படின்னு தில்லு இருந்தா எலெக்ஷன்ல தனித்து நிக்க சொல்லுங்க. அப்ப காங்கிரஸை பேஸ் பண்ணி தான் திமுகவும் போட்டியிடும். 100% இன்னைக்கு திமுக கூட்டணி கட்சியில நம்பி தான் இருக்கு. நீங்க கூட்டணி கட்சி நம்பி இருந்தா ஆட்சியில பங்கு கூடயா? அதுதானே ஒரு சமத்துவம்.
சமத்துவம் சமத்துவம்னு மேடையில் பேசுறீங்களே, சமத்துவ கொள்கை இதுதானே சமத்துவம். ஃபர்ஸ்ட் உங்க மக்களை, உங்களை நம்பி வந்த கூட்டணிக்கு நீங்க சமத்துவத்தை கொடுங்க, அப்புறம் மக்களுக்கான சமத்துவத்தை பேசுவோம். இந்தியா கூட்டணி, இந்தி கூட்டணி வந்து திமுக வெளியேற்றிட்டு வேற ஒரு கூட்டணி அமைக்கிறதா ஒரு தகவல் சொல்லுது, வேற ஒரு பேர்ல. கண்டிப்பா நானும் அதை கேள்விப்பட்டேன். செக்யூலர் ப்ரோக்ரெசிவ் அலையன்ஸ், எஸ்பிஏன்னு ஒரு பேர் வச்சு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படின்னு ஆரம்பிக்கலான்ற ஒரு பேச்சுவார்த்தையும் அங்கேயும் போகுது. ஏன்னா அவங்களும் ரெடி ஆகணுமே, இவங்க இப்போ வேணால் வெளியாகலான்ற ஒன்று அவங்களும் பிளான் பி வச்சுக்கணுமே. ஸோ அவங்களும் பழம் பெருச்சாளிகள் தானே அரசியலில். ஸோ அது போயிட்டு தான் இருக்கும். பட் இந்த வாட்டி திமுக ஊற்றிக்கிச்சு. விஜய்ங்கிற ஒரு ஆள் வந்ததுக்கு அப்புறம் தான் காங்கிரஸ் இந்த முடிவு எடுக்குது. ஒருவேளை விஜய் வராத விட்டால் பழையபடி திமுக கூட தானே மேடம் அந்த கூட்டணி சார்ந்து போயிருக்கு. கண்டிப்பா இன்னைக்கு விஜய் அவர்கள் வராம இருந்தா கண்டிப்பா காங்கிரஸ் திமுகவோட தான் போயிருக்கோம். அதுவும் செல்வ பெருந்தகை அவர்கள் இருக்கிற வரைக்கும் இன்னைக்கு அவங்க அறிவாலயத்தின் அடிமைகள். அதனால இப்போ தாவேக்கா வந்தது. அதனால தான் சொல்றேன், இந்த எலெக்ஷன்ல அவங்களுக்கு கிடைச்சிருக்க ரொம்ப ஒரு அரிய வாய்ப்பு. அவங்க இதை பயன்படுத்திட்டா காங்கிரஸ் தமிழ்நாட்டில் நிலைக்கும். ஸோ இன்னைக்கு அவங்க ஒரு சுயநலவாதியா அவங்க நிலைமை யோசிச்சா நல்லது. அப்போ காங்கிரஸ் இளைய தலைமுறையினர் தாவேக்கா கூட தான் போட்டியிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? கண்டிப்பாக உண்டு. ஏன்னா இன்னைக்கு தாவேக்கா விஜய் அவர்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இன்னைக்கு காங்கிரஸ்க்கு வேற வழி என்ன? களத்தில் வேற என்ன வழி என்ன? தனிச்சு நிற்க முடியாது, செல்லாது. வேற யாரோட அவங்க கூட்டு சேருவாங்க? கண்டிப்பாக அவங்க பாஜக அதிமுகவோட கூட்டு சேர மாட்டாங்க. அப்போது அவங்களுக்கு ஒரே ஆப்ஷன் இன்னைக்கு கூட்டு சேர்றது ஒன்லி தாவேக்காவினர். இப்போ 2026 சட்டசபை தேர்தலில் திமுக தனித்து போட்டியிட்டால் எத்தனை தொகுதி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு? இன்னைக்கு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க 200 வெல்வோம் வரலாறு படைப்போம்னு. ஆனால் கண்டிப்பாக அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்ப கம்மி. வெற்றிக்கான அந்த தொகுதிகள் கூட அவங்க பெறமாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக திமுக இந்த தேர்தலில் தோல்வி தான். ஒருவேளை ராகுல் காந்தியோட அழுத்தத்துக்கு திமுக அரசு திமுக ஸ்டாலின் ஆட்சியில் பங்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டார். இன்னைக்கு நல்ல கேள்வி. ஏன்னா இன்னைக்கு திமுக அரசு ஸ்டாலின் அவர்களுக்கு இது மிகப்பெரிய நெருக்கடியான நேரம். ஏன்னா காங்கிரஸ்க்கு ஆட்சியில் பங்கு கொடுக்க அவர் சம்மதிச்சாலும் என்னதான் சகோதரர் ராகுல் காந்தி சகோதரர் கோட் அண்ட் கோட் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லி நீங்கள் அதுக்கு இணங்கி வந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி அவருக்கு நல்லாவே தெரியும், விசிகாவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், மதிமுக இருக்கட்டும், சில கட்சிகள் இதெல்லாம் அடுத்து சலசலப்பு உருவாகும். ஏன்னா இது நம்ம ஒரு கிணத்துல கல்லெறிகிற மாதிரி, எப்படி அது வட்டம் வட்டம்னு அப்படி போகுது. ஸோ இதோட நிற்காது. கண்டிப்பாக அடுத்தடுத்து சலசலப்புகள் தொடரும். நமக்கு இவங்க தான் குடும்ப ஆட்சி தானே வச்சுருக்காங்க. எப்படி ஸ்டாலின் அவர்களுக்கு அப்புறம் உதயநிதி, அப்புறம் இன்பநிதியோ, அதே மாதிரி டிஆர் பாலுக்கு அப்புறம் டிஆர்பி ராஜா, நமக்கு எல்லாருமே எல்லா மந்திரிகளும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தானே. அப்போ எதை நீங்கள் விட்டு கொடுப்பீங்க? எல்லா போர்ட்ஃபோலியோலையும் உங்கள் திமுகவினர் குடும்ப ஆட்சி நடத்துகிறாங்க அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில். அப்போ எதை விட்டு கொடுப்பீங்க? அங்கே பிரச்சனை ஆகிடுமே இவருக்கு. ஸோ இன்னைக்கு காங்கிரஸ் ஒருத்தங்களுக்கு அவர் விட்டு கொடுத்தாருன்னா அடுத்து விசிகாவாக இருக்கட்டும், வைகோவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தராக அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களா பேசாட்டியும் இன்னைக்கு வைகோ அவர்கள் கும்பிடு போட ரெடியாக இருந்தாலும் அவங்க களத்தில் இருக்க அவங்க பார்ட்டி மெம்பர்ஸ், அவங்க பார்ட்டி மக்கள் விட மாட்டாங்களே, அழுத்தம் கொடுப்பாங்களே, நீங்கள் போய் கேளுங்கன்னு. ஸோ அடுத்தடுத்து சலப்புகள் உண்டாகும். இதுக்கு அவர் இணங்கினாங்கன்னா அவர் திமுகவினரை அவர் துறக்க நேரிடும். நிறைய பேர் திமுகவினரே அவங்க பழம்பெரு பெருச்சாளிகளே போயிடுவாங்கன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அப்ப நெருக்கடியான சூழ்நிலை ஸ்டாலினுக்கு. ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பா இதுக்கு இணங்க மாட்டாரு. அதனால நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் பிரேக்கிங் நியூஸ் அடுத்து என்னன்னு. பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி மேடம். நன்றிம்மா.